என்னோட இனிய நண்பர் அவர். ரொம்ப ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. அந்த பாலா போன குடி இப்படி ஆக்கிடுச்சு. அப்படியே அவங்க ஒய்ஃப் வந்து திருத்த பார்த்தாங்க, பொண்ணு திருத்த பார்த்தாங்க, முடியல. எல்லாம் இயற்கையை வந்து கொண்டு போயிடுச்சு என்னோட உயிர் நண்பனை. பிடிச்சமான விஷயம்னா அவரோட டாக்டிக்ஸு, கமலஹாசன் சார் மாதிரி வந்து அந்த மிமிக்ரி பண்ணுறது, அப்புறமா வந்து இயற்கையாக நடிக்கிறது, டைமிங் ஜோக்கு, எல்லாமே எனக்கு பிடிக்கும். மறக்க முடியாத ஞாபகங்க. எல்லாமே நல்ல மனுஷங்க. திடீர்னு ஏதாவது கஷ்டம் வந்தால் காசு கொடுப்பாரு. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வந்துச்சு. அவர்கிட்ட காசு இல்லை, செயினை கழட்டி அடமானம் வச்சு காசு கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. ரொம்ப நான் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாமல் பிஸ்னஸ் மேனு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வெளியில் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது, அவுட்டிங் பண்ணும்போது கூட்டு போவோம். நல்லா ஜாலியாக இருப்பார். அவர் ஒரு பாடி பில்டரு, ப்ளஸ் தமிழ்நாடு இருந்தவர். உடம்பு வந்து இப்படி போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. 100 வருஷம் வாழ வேண்டிய ஆள் அவர். 100 வருஷம் வாழ வேண்டிய ஆள் வந்து அரை நூற்றாண்டு கூட இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சா. என்ன பண்ண முடியும்? அவங்க பொண்ணுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ஆண்டவன் நல்ல தைரியத்தை கொடுத்து, நல்ல பலத்தை கொடுத்து இருக்கணும். மற்ற சினிஃபீல்ட் நண்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மேலே வந்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஒய்ஃபை, பொண்ணு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு பொண்ணையும் அவங்க ஒய்ஃபையும் அவர் காப்பாற்றணும்.